மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது? இது உங்கள் மாதம், இது உங்கள் சொத்து மாதிரி, இது உங்கள் மாதம். இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். உச்சம் பெற்ற குரு பகவான், 1-10 குடைய குரு பகவான். இவர் இருக்கும் வரையில ஒரு வருடம் யாராலையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த கொம்பனாலையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. உண்டாக்கக்கூடிய சுக்கிர பகவான் பொதுவாகவே நண்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கோ தனுசு ராசிக்காரர்களோ குருவுடைய பசங்க இவங்கலாம். இந்த குரு என்ன ஆகிறாருன்னா, என்ன ஆகிறார்? நீச்சம் அடைவது, உச்சம் பெறுகிறார். சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். குரு டைரக்ட்லி ஹேண்ட்லிங் யூ. பெரிய பணக்காரராக வர நகைலாம் வரப்போகுது, நிறைய நல்லா இருக்க போறீங்க. இதுல ஒரு விஷயம் என்ன, பகவான் இருக்கார் பாருங்க, 4-7 கூடிய பாதகாதிபதி. இவர் 6 கூடிய சூரியனோடு சேரப்போகிறார். இதுதான் ஒரு மோசமான விஷயம். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆடி மாத பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. நம்ம வகையில் இந்த ஆடி மாதத்துல என்ன விதமான விஷயங்கள்லாம், எந்தெந்த ராசிக்காரர்கள் கடன் அடைக்க போறீங்க, யார் யாருக்கெல்லாம் செல்வ வளம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது, யார் யார் வாழ்க்கையில கல்யாணம் நடக்க போகிறது, குழந்தை பிறக்க போது போன்ற நிறைய தகவல்களோட ஒவ்வொரு ராசிக்கான பதிவுகளை நாம் பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது? இது உங்கள் மாதம், இது உங்கள் சொத்து மாதிரி, இது உங்கள் மாதம். காரணம் என்ன? 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். உச்சம் பெற்ற குரு பகவான், 1-10 குடைய குரு பகவான். இவர் இருக்கும் வரையில ஒரு வருடம் யாராலையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த கொம்பனாலையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. காரணம் என்ன? 1-10 குடையவருங்க அவரு. அவர் தொழில்காரகன். அவர் 5ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது என்ன ஆகும்? நான் தான்டா இனிமேல் நின்னா தர்பாரு. நண்பர்களே, முதல்ல உங்க மேல இருக்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 3-8 கூடிய சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ போய் நீச்சமாயிரு ராஜா. ஏன்னா அந்த 8 கூடியவன் தான் தாரித்ரியம்ங்கிற வறுமையை உண்டாக்குறான். இந்த வறுமையை உண்டாக்கக்கூடிய சுக்கிர பகவான் பொதுவாகவே நண்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கோ தனுசு ராசிக்காரர்களோ குருவுடைய பசங்க இவங்கலாம். இந்த குரு என்ன ஆகிறாருன்னா, என்ன ஆகிறார்? நீச்சம் அடைவது, உச்சம் பெறுகிறார். சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். குரு டைரக்ட்லி ஹேண்ட்லிங் யூ. பெரிய பணக்காரராக வர நகைலாம் வரப்போகுது, நிறைய நல்லா இருக்க போறீங்க. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புத பகவான் இருக்கார் பாருங்க, 4-7 கூடிய பாதகாதிபதி. இவர் 6 கூடிய சூரியனோடு சேரப்போகிறார். இதுதான் ஒரு மோசமான விஷயம். அதே மாதிரி 6 கூடிய சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த குரு பகவானோடு வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாத பிரச்சனை வரும், ஜாக்கிரதையா இருங்க. இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறோமா, போனோமா வந்தமான்னு இருக்கணும். கம்பெனியில் தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க. நீங்கள் என்ன பேசினாலும் அது கண்டென்ட் ஆகும். நீங்கள் யாரை விமர்சித்தாலும் அது பெரிய பேசு பொருளாக மாறிவிடும். விமர்சனங்கள், ஏற்கனவே 12ஆம் இடத்துல ராகு இருக்கார், விமர்சனங்கள் வரும். ராசியில் இருக்கக்கூடிய ஜென்மசனி வக்கரமாகிறதுனால உயிர் பற்றிய பயம் போயிடும். எனக்கு என்ன ஆகும் தெரியல, எனக்கு இப்படி இருப்பேன், உயிர் வாழணும்னானே தெரியல, எதையாவது பயந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பயமெல்லாம் சரியாகி உங்களுக்கு மெடிக்கலி ஃபிட்டுன்னு ஆயிடுவீங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இவர் இருக்கும்போது என்ன ஆகுது? குருவோட சேர்ந்த சூரியன் வரும்பொழுது உடல் ரோகங்கள் அதிகமாகும். வாரானா நீங்கள் போயிட்டு சூரிய பகவானை பார்த்துடணும். எங்கே இருந்தாலும் சூரியனார் கோயில் போங்க, அல்லது நீங்கள் என்ன பண்ணிடணும், இங்கே ரெடில்ஸ் பக்கத்தில் ஞாயிறு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு போய் சூரிய பகவான் காலில் விழணும். அடுத்த ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் நீங்கள் சூரியனை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். காரணம் என்ன? அந்த சூரியன் 6 கூடிய ஆட்சி பெறுகிறார். வியாதி கடன் கஷ்டத்தை உண்டாக்குவார். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் படுக்க வைப்பார். ஜாக்கிரதையாக இருக்கணும். மீனராசிக்காரர்கள் ஹெல்த்தில் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். வீட்டோட சாப்பிடணும், வேறு எதையும் சாப்பிடக்கூடாது. டைமான படுத்து தூங்கிடணும். இது ஒரு லைஃப் ஸ்டைலாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்நேரம் உடம்புக்கு வந்திருக்கும், வரலன்னா இனிமேல் வரும். இந்த ஒரு மாதமும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஹெல்த் இஷ்யூஸில் ஜாக்கிரதையாக இருங்க. 6 கூடிய ஆட்சி எனும்பொழுது வம்பு வழக்கு வரும். அமைதியாக கடந்து போங்க. சில விஷயங்களை சிரித்து கொண்டே போவது நல்லது. ராம்ஜி சுவாமிகள் என்னுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய சொல்லுவேன் நான். உங்களை மதிக்காதவர்களை நீங்களும் மதிக்காதீர்கள். உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க கூட பழகவே பழகாதீங்க, பேசவே பேசாதீங்க. நமக்கே 27 பிரச்சனை, நமக்கே ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது, வயிறு ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பிறக்கலை, நம்ம முதல்ல சிரிப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. ஏன்னா முன்னெல்லாம் ஜம்முன்னு இருந்தாங்க, 120 வருஷம் இருந்தாங்க, ஏதோ 5 ஜென்ரேஷனை பார்த்தாங்க. நம்ம ஜென்ரேஷனை பார்ப்போமானே நமக்கு தெரில. இருக்கிறது குட்டி ஒன்று லைஃப் ஆயிடுச்சு. அதனால் எதுக்காகவும் ஒரி பண்ணாதீங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இந்த சூரிய பகவான் ஆட்சி வரும்பொழுது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மூல ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 கூடிய தனாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, காரு, இதுக்காக செலவு பண்ணுவீங்க. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதம் வேண்டாம். உங்களுக்கு அடுத்த மாதம் சூப்பராக இருக்கும். மீனராசிக்காரர்கள் 12ஆம் இடத்துல ராகு பகவான் வேறு இருக்கார். அதனால் தேவையில்லாத சர்ச்சைகள் வரும், பழைய கேசஸ்லாம் வரும். எதிர் யூ ஷூட் ஆர் செட்டில்.
அப்படின்னா மீனராசிக்காரருக்கு ஜாப்ல ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, மௌனமாக இருக்கணும். எதை பற்றி யார்ட்டையும் பேசக்கூடாது. பேசுறது தான் உங்களுக்கு பிரச்சனை. பேசாமல் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப ஜாலியாக இருங்க. ஏற்கனவே நீங்கள் 2 ஒய்ஃப் ஜாதகம் வேறு, அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல். மீனராசிக்காரர்கள் ஹாப்பியாக இருங்க. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. அவ்வகையில் இந்த ஆடி மாதத்துக்கான சிறப்பு என்று பார்த்தால் கடக ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிப்பதைத்தான் நாம் ஆடி மாதம் என்று சொல்லுகிறோம். ஸோ பெரும்பாலும் இந்த சூரியனை நம்ம எப்படி கருதுகிறோம் என்றால் பிதா, அதாவது அப்பான்னு கருதுகிறோம். இந்த பிதா மாதாவினுடைய வீட்டிற்கு, அதாவது அம்மாவோட வீட்டுக்கு போகிறார். கடகம்ங்கிறது சந்திரன், உலகத்தின் தாயார் என்று அழைக்கப்படுகிறார். அந்த உலகத்தின் தாயார் சந்திரனை உலகத்தின் பிதா பார்க்க போகிறார். அம்மாவோட வீட்டுக்கு அப்பா வர்றார். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாரியம்மன் கான்செப்ட்லாம் அப்படி தான் வந்தது. ஸோ அம்பாளை தேடி சிவன் வரார் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த ஆடி மாதம் சக்தி வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. இந்த மாதம் வருகின்ற இந்த வருடம் கடகத்திலேயே குரு பகவான் இருப்பதால், குரு பகவானோடு சூரியன் வரும்போது பிரம்மாண்ட யோகம் என்று ஏற்படும். குரு சூரியன் காம்பினேஷன் ரொம்ப பெரிய ஒரு காம்பினேஷன். ஸோ அடுத்ததாக இந்த ஆடியில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், இந்த ஜூலை 27 சனி வக்கரமாக போகிறாருங்க. சனி மீனத்தில் வக்கரமாகிறார். சனி வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சனி யாருக்கெல்லாம் ப்ராப்ளமாக செயல்பட்டாங்களோ அதுக்கெல்லாம் நன்மையாக செயல்பட போகிறார், அள்ளி கொடுக்க போகிறார். அடுத்ததாக மிகப்பெரிய விஷயமே என்னென்னா, சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெறுகிறார். அடுத்த பாயிண்ட், சூரிய தேவன் ஆட்சி பெறும் பொழுது தலைமை பதவி ஹெச்ஓடிங்க அவர். அப்போது பெரிய டான் ஆகுறீங்க. அந்த என்ன தொழில் இருக்கிறோம் அந்த தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய புகழேணியின் உச்சத்திற்கு போகக்கூடிய அம்சமெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அப்போது சூரிய பகவான் ஆட்சி, சூரியனோடு சேர்ந்த புதன் புதாதித்ய யோகம் பெறுகிறார் சிம்மத்தில், புதாதித்ய யோகம். அடுத்ததாக ஒரு ப்ராப்ளமேட்டிக் டைம் என்னென்னா, சுக்கிர பகவான் நீச்சமாகிறார் கன்னியில். இதெல்லாம் இந்த ஆடி மாதம் நடக்க போகுது. ஸோ இப்போது சுக்கிர பகவான் நீச்சம்ங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் கம்மியாயிடும். போனால் போது விடுங்க, இறைவனும் இறைவியும் காதலிக்கும் போது மனிதர்கள் காதலிக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ஆடி மாதத்தில் குழந்தை பத்துக்க வேண்டாம்லாம் சொன்னாங்க. அது புனிதமான மாதம் அப்படிங்கிறது. அதை நம்ம எப்படி சொல்கிறோம், வெறும் மாதம்லாம் சொல்கிறோம், அப்படி கிடையாது. ஆடி மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம். ஆடி மாதிரி தான் மார்கழியுமே. ஸோ அது இறைவனின் மாதங்களாக இது கருதப்படுகிறது. ஸோ இப்போ இந்த மாதத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் வருகிறார்கள். அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் பெறுகிறான். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு போகிறார். இந்த செவ்வாய் பகவான் யார், உலகத்தின் காலபுருஷனுக்கு 1 8 8 செவ்வாய் 3ஆம் இடத்திலே மறைகிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி. அப்போ என்ன ஆகும்னா, இந்த வருடத்தில் பெரும்பாலும் இந்த மாதத்தில் எல்லாரும் நிறைய பூமி லாபங்கள் வாங்க போகிறீங்க. யாருக்கெல்லாம் லேண்ட் விஷயத்தில் பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும். நீங்கள் பர்ஃபெக்டாக லேண்ட் வாங்குவீங்க. நீங்கள் வாங்குகின்ற நேரம் விலை போகும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். இதில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாகவே நாம் எதை கருதுகிறோம் என்றால், உங்களுடைய இந்த புதாதித்ய யோகம் சிம்மத்தில் ஏற்படுவதும், அதே நேரத்தில் குரு சூரியன் சம்பந்தம் கொஞ்ச நாள் இருக்கிறதும், இந்த ஆடி மாதம் துவங்கி இந்த ஜூலை 17 தொடங்குகிறது, ஆகஸ்ட் 17 முடிகிறது. வரிசையாக ஆடி தான். ஆடிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் 32 நாள் உண்டு. ஸோ இந்த ஆடி அமாவாசை வருகின்ற ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஏற்படுகிறது. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வருகின்ற அமாவாசை, ஆடி அமாவாசையோடு ப்ளஸ் சூரிய கிரகணமும் சேர்ந்து நடக்க போகிறது. மிக புண்ணியமான தினம். ஸ்ரீமடத்தில் அன்னைக்கு பெரிய விமரிசையான பண்டிகைகள்லாம் உண்டு ஸ்ரீமடத்தில். ஸோ யார் எங்கே இருந்தாலும் அன்றைக்கி அங்கே வந்துருங்க. ஸ்ரீமடத்தில் கலந்து கொண்டு இந்த ஆடி அமாவாசை பூஜையில் விஷ்ணு மாயாவுக்கு மிகப்பெரிய பூஜைகள் எல்லாம் உண்டு, அதில் கலந்துக்கோங்க. அவ்வகையில் ஆடி மாதம் உங்களுக்கு பிரம்மாண்ட செல்வங்களே அள்ளித்தரப்போகிறது. கீழே போயிட்டுருக்கு இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.